LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா. அப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டுட்டோரியல் என்ன, பிகினர் சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பிகினர் சீரிஸ்ல வந்து நம்ம பார்க்க போறது வந்து ரிக்கிங். ஸோ ரிக்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இதுவும் அனிமேஷனுக்கு உண்டான ஒரு இதுதான். அதாவது ஒரு பொருளை, அதாவது ஒரு ஒரு ஹியூமன் இருக்க பாடியா இருக்கட்டும், இல்ல அனிமலா இருக்கட்டும், இல்ல ஒரு ரோபோட்டா இருக்கட்டும், அதை வந்து நம்ம அசைவு கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ரிக்கிங். இப்ப எப்படி நம்ம உடம்புல வந்து எலும்புலாம் இருக்கோ, எலும்பு மூலமா தான் உடம்பு அசையுது. ஸோ அதே மாதிரி வந்து இதுலயும் வந்து நம்ம வந்து போன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அந்த போன்ஸ் மூலமா வந்து நம்மளோட மெஷ்ஷை வந்து அனிமேட் பண்றோம். இப்போ இது பாருங்க, இது வெறும் சாதா கை வந்து நான் செஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு சாதா மெஷ். நான் இது எடிட் மோட்ல போனா இது வந்து உள்ள வந்து மெஷ் இருக்கு, கரெக்டா ஃபுல்லா வந்து நிறைய மெஷ் இருக்கு. ஸோ இப்போ இந்த இது வந்து நம்ம கையை அசைக்கணும் அப்படின்னா நமக்கு வெறுமனையே நம்ம அசைக்க முடியாது, நம்ம ரொட்டேட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பட் நம்ம இதை அசைக்கணும் கொள்ளணும்னா வச்சுங்களேன், அதுக்கு வந்து இந்த எலும்புகள் வந்து நம்ம கண்டிப்பா போட வேண்டிய வரும். இந்த எலும்புகள் மூலமா தான் வந்து நம்மளோட பொருளை வந்து அசைக்க முடியும். அதுதான் வந்து ரிக்கிங்னு பேர், சரிங்களா? இப்போ இதுல வந்து இந்த எலும்பு இருக்கு பாருங்களேன். நான் இந்த எலும்பை செலக்ட் பண்றேன். ஸோ நான் 3 இருக்கு, இது வந்து எம்டி, இது வந்து ஜஸ்ட் சாதா மெஷ் மட்டும் இருக்கு. இதுல வந்து நான் 2 விதமான ரிக்கிங்ல வந்து 2 விதம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இதை பாருங்க. நான் ரிக்கிங்ல நான் ஜென்ரலா வந்து ஒரு மெஷ்ல வந்து பாத்தீங்கன்னா எடிட் மோட் இருக்கும், ஆப்ஜெக்ட் மோட் இருக்கும், ஸ்கல்ப்ட் மோட் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல ரிக்கிங் பண்ணக்கூடிய இந்த இது இருக்குல்ல, அதுல வந்து நீங்க ஆர்மச்சூர் இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஆப்ஜெக்ட் மோட் இருக்கு, இது சாதா. இது எடிட் மோட் போனீங்கன்னா உள்ள இருக்கிறத வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம், அடிஷனலா இன்னொரு ஒரு போன் ஆட் பண்ணிக்கலாம், அதை வச்சுக்கலாம். இன்னொன்னு இருக்கும் போஸ்ட் மோட் அப்படின்னு. ஸோ இந்த போஸ்ட் மோட் தான் வந்து அனிமேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணா கை மூவ் ஆகும், ரொட்டேட் பண்ணிக்கலாம், கை மூவ் ஆகும். அப்புறம் இந்த இதை வந்து பாருங்க, ஸோ கை வந்து நல்லா மூவ் ஆகுது இந்த மாதிரி. அதே மாதிரி நான் விரலுக்கும் நம்ம தனியா போன்ஸ் கொடுக்கலாம், பட் நான் இந்த டுட்டோரியலுக்காக நான் வந்து போன்ஸ் கொடுக்கல. இப்போ இதுல வந்து பாருங்க, கை வந்து இப்படி மூவ் ஆகும். ஸோ இது என்னன்னா, இந்த நம்மளோட மெஷ்ஷை வந்து இந்த எலும்புகள் வந்து அசைக்குது. ஓகே, அதுதான் வந்து ரிக்கிங்னு பேரு. ஸோ ரிக்கிங்ல வந்து இப்போ நம்ம யூஸ்வலா வந்து 2 விதங்கள் இருக்கு, 2 விதமா ரிக்கிங் பண்ணலாம். ஒன்னு வந்து நார்மல் நிமேட்டிக், நார்மல் ரிங் தான். என்னன்னா இப்போ நான் பண்ணோம்ல இதுதான். இப்போ இதை வந்து நான் இதை மூவ் பண்ணேன்னா வச்சுக்கலாம், இந்த கையை நான் மூவ் பண்ணேன்னா போஸ்ட் மோடுக்கு வந்துட்டு இந்த பார்ட் தனியா மூவ் பண்ணணும் இப்படி, அப்புறம் இந்த பார்ட் இப்படி தனியா மூவ் பண்ணணும். இதை வந்து நம்ம அனிமேட் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ இந்த கையை நான் அசைக்கணும் வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கிட்டு இன்சர்ட் லொகேஷன் ரொட்டேஷன், அப்புறம் 40வது ஃப்ரேம்ல வச்சுட்டு 25வது 40வது ஃப்ரேம்ல வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன், இன்சர்ட் லொகேஷன் ரொட்டேஷன். அப்புறம் இங்க கொண்டு வந்துட்டு 80வது வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்றேன், லொகேஷன் ரொட்டேஷன். மறுபடியும் இதை தூக்கிட்டு ஓகே இது இருக்கட்டும், நான் இப்போ ஜஸ்ட் 120 வரைக்கும் வச்சிடுறேன். பாருங்க, ஸோ இதை அனிமேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இதை அனிமேட் பண்ணா இதை தனியாக அப்படி அனிமேட் பண்ணணும், அப்புறம் இதை வந்து இப்படி அனிமேட் பண்ணிக்கணும். ஸோ நார்மல் ரிக்கிங்ல வந்து இப்படிதான், அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட் நம்ம தனித்தனியாக அனிமேட் பண்ண வேண்டி வரும். ஓகே, ஆனா இந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா, இன்வெர்ஸ் நிமேட்டிக்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு இது இன்ட்ரோடக்ஷன் தான், இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது இன்ட்ரோடக்ஷன் தான். நான் எப்படி செய்யணுங்கிறப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இது வந்து நார்மல் ரிக்கிங்கிறது இதை தனியா மூவ் பண்ணணும், இதை தனியா நம்ம அசைக்கணும், இதை தனியா அசைக்கணும். பட் எல்லாமே இன்டர் கனெக்ட் தான், ஒவ்வொரு போன் இன்டர் கனெக்ட் ஆயிருக்கானா இந்த பகுதி அசைக்கணும், இந்த இதை அசைக்கணும், இந்த பகுதி அசைக்கணும், இதை அசைக்கணும், இந்த பகுதி அசைக்கணும், இது மொத்தத்தை அசைக்கணும். ஓகே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்டர் கனெக்ட்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த பகுதி நான் அசைக்கும் போது இது மட்டும் அசையும், கூடவே இதுவும் சேர்ந்து அசையும். நான் இதை அசைக்கும் போது இது மட்டும் அசையும், பட் இதெல்லாம் அசையாது, ஏன்னா ஒண்ணுக்கு ஒன்று இன்டர் கனெக்ட் ஆயிருக்குல்ல, அதனால. ஆனா இன்வெர்ஸ் நிமேட்டிக்னு ஒன்று இருக்கு. இன்வெர்ஸ் நிமேட்டிக்ங்கிறது இந்த மெத்தட். ஸோ இது எப்படின்னா, இப்போ இதுல வந்து 1 2 3 4 4 போன் தான் இருக்கு, கரெக்டா? 1 2 3 4 போன் இருக்கு. இதுலயும் வந்து 4 போன் இருக்கு, 1 2 3 4. இந்த 4 போன் தான் வந்து மெயினா உங்களோட மெஷ் அசைக்கிற போன். ஆனா இன்னொரு அடிஷனலா ஒரு 2 போன் இருக்கும், இது என்னன்னா கண்ட்ரோல் போன்ஸ்னு பேரு. என்ன அர்த்தம்னா, இப்போ நான் இந்த இதுக்கு நான் போஸ்ட் மோட் வந்துட்டு இந்த போனை பிடிச்சி நான் மூவ் பண்ணா வச்சுக்கோங்க, மொத்த செட்டுமே அசையும். பாத்தீங்களா, என்னோட மொத்த செட்டும் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இதுல வந்து அப்படி இல்லை. இதுல
இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து அப்படி இல்லை. நான் இதை அசைக்க, இந்த கையை அசைக்கணும், இதை அசைக்கணும், அதுக்கப்புறம் இதை இப்படி அசைக்கணும், அப்படி வரும். ஆனா இந்த இதுல இந்த இன்வெர்ஸ் நியூமேட்டிக்ல வந்து அப்படி வராது. ஒரு போன் போதும், ஒரு போன் போதும், மொத்த செட்டையும் மொத்தமா அசைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போன் எதுக்குன்னா, இப்ப நான் இதை ரிமூவ் பண்ணும்போது இந்த வளையுது பாத்தீங்களா இப்படி. ஸோ இந்த வளையறதுக்கு உண்டான ஒரு இந்த இடம் தான் வந்து என்ன சொல்றது, அதான் சொல்லுவாங்க விவேக படத்தை சொல்லுவாங்களா, கையை வந்து பின்னாடி வளைக்க முடியாது, காலை வந்து முன்னாடி வளைக்க முடியாது. அந்த மாதிரி இதை வந்து இந்த இடத்துல போட்டதுனால இது பின்பக்கமா இது வளையாது. ஓகே, அதே நேரம் இந்த போனை நீங்க இந்த பக்கம் போட்டீங்கன்னா வச்சுங்களேன், இது அந்த பக்கம் வளையாது, பின்னாடி பக்கம் வளையும். ஸோ அது தப்பான இது. ஸோ அது வந்து நம்ம வந்து அதுக்காக தான் வந்து ஒரு கண்ட்ரோலுக்காக நம்ம இதை பின்னாடி போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த இது எதுக்குன்னா இப்படி மூவ் ஆகும். கையை வந்து நம்ம மூட்டோட அசைக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதே வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், டக் 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 டக்னு. ஸோ இது இப்போ இதுல வந்து இதே போன் தான் எல்லா இதுவுமே கண்ட்ரோல். இது எதையுமே நம்ம தொட வேண்டாம், இந்த ஒரு போனே போதும். அப்புறம் இந்த போனே வந்து கையை சுருட்டன்னா இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கா உள்ள ஒரு போனே போதும். ஸோ அந்த இடத்துல போன் தான் இருக்கணும் இல்லை, நீங்க ஒரு பாயிண்டர் கூட வைக்கலாம். அதாவது ஸோ இந்த இடத்துல ஒரு போன், இந்த போனுக்கு பதிலா இந்த இதுக்கும் ஒரு கண்ட்ரோல் தேவை. ஜஸ்ட் நான் போன் வச்சிருக்கேன், நீங்க போன் இல்லை, அந்த இடத்துல ஒரு இந்த எம்டின்னு வந்து ஒரு பிளைன் ஆக்சிஸ்னு இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு சாதா ஆக்சிஸ். இது வந்து நீங்க ரெண்டர் பண்ணா கூட தெரியாது. அது ஜஸ்ட் ஒரு சாதா ஒரு ஆக்சிஸ். நீங்க ரெண்டர் பண்ணா கூட இந்த எம்டி ஆக்சிஸ் வந்து விழாது. இது ஜஸ்ட் XYZ ஓட ஒரு குறியீடு தான், அவ்வளவுதான். அதை நம்ம வந்து ஒரு இதுக்கு கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே ஃபைன். இப்போ நீங்க ரெண்டு ரிகிங் பத்தி பாத்தீங்க. ஒன்னு வந்து நார்மல் நியூமேட்டிக், இன்னொரு வந்து நார்மல் ரிகிங், இன்னொரு வந்து இன்வெர்ஸ் நியூமேட்டிக் ரிகிங். ஓகே, இப்போ இந்த ரிகிங் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு கை மாதிரி மாடல் செஞ்சு வச்சிருக்கேன். நான் ரெண்டு மாடல் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்னு வந்து நான் நார்மல் ரிகிங்க்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன், இன்வெர்ஸ் நியூமேட்டிக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இந்த எலும்புகள் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ அந்த எலும்புகள் வைக்கணும் எப்படின்னா, ஷிஃப்ட் ஏ கொடுங்க. ஷிஃப்ட் ஏ கொடுத்தா ஆர்மச்சூர் அப்படின்னு இருக்கும். டிஃபால்ட்டா இது இருக்காது. இதை நீங்க எனேபிள் பண்ணா என்ன பண்ணணும்னா, எடிட்ல போய் ப்ரிஃபரன்ஸ்ல வாங்க, இந்த ஆட் ஆன்ஸ்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்துட்டு ஆர்மச்சூர் அப்படின்னு கொடுங்க. ஓ ஓகே, இப்போ டிஃபால்ட்டா இருக்கு போல. ஏன்னா ஓகே ஓகே 2.8 மேல டிஃபால்ட்டா இருக்கும் போல. ஏன்னா 2.79லாம் வந்து நம்ம மேனுவலா எனேபிள் பண்ணணும். ஓகே ஃபைன். இப்போ இந்த ஆர்மச்சூர் இருக்கும், அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா அங்க ஒரு ஆர்மச்சூர் ஆட் ஆயிருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த உள்ள ஒயர்ஃப்ரேம் மோட் வந்து பார்த்தா அது உள்ள தெரியும், உள்ள ஒரு போன் ஆட் ஆயிருக்கு. பட் அது உள்ள இருக்கு, வெளியே தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த போன் ஆர்மச்சூர் அப்படியே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இருக்குல்ல ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ஆர்மச்சூரை செலக்ட் பண்ணிட்டு நான் மற்றதெல்லாம் நான் வந்து ஹைடு பண்ணிடுறேன். இதை நான் ஹெச் கொடுத்து ஹைடு பண்ணிடுறேன். இதையும் ஹெச் கொடுத்து ஹைடு பண்ணிடுறேன். ஹைடு பண்ணதுக்கு ஹெச், ஹைடு பண்ணதை மறுபடியும் வர வைக்கிறதுக்கு அல்ட் ஹெச் கொடுத்தா எல்லாம் வந்துடும். இப்போ நான் ஹைடு பண்ற எல்லாத்தையும் அதுக்கு ஹைடு. ஓகேங்களா? இப்போ உங்களோட ஆர்மச்சூர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. உள்ள இருக்கு பாருங்க, நீங்க புதுசா வச்சிருக்க ஆர்மச்சூர் ஆப்ஜெக்ட் மோட்ல தான் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஆர்மச்சூரை செலக்ட் பண்ணிட்டு இன்ஃப்ரண்ட், இதுல இன்ஃப்ரண்ட் கொடுங்க. இன்ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரே மோட் மாதிரி தெரியும். முன்னாடி 2.79ல எக்ஸ்ரே மோட் இருக்கும், இதுல வந்து இன்ஃப்ரண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேஸ் அப்படின்னு அதுல வந்து ஆக்டோஹெட்ரல், ஸ்டிக், பி போன்றா இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இது பி போன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த போனு, இது ஸ்டிக் மாதிரி இருக்கும் குச்சி மாதிரி, இது என்வலப் மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு இது ஒயர் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அது போல நீங்க வச்சுக்கலாம். நான் டிஃபால்ட்டா அந்த ஆக்டோஹெட்ரல் அதை யூஸ் பண்றேன். இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மெஷ்ஷை பார்க்கணும், எது எதெல்லாம் கண்ட்ரோல் ஆகணும். ஸோ இது வந்து உங்களோட பைசெப்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு எலும்பு வரணும். இது வந்து உங்க கை, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரிஸ்ட் தானே இது. ஸோ இந்த இடத்துல ஒரு போன் வரணும். அப்புறம் இங்க வந்து ஒரு போன் வரணும். உங்களோட இது வந்து உங்களோட விரல் பகுதி, இந்த இடத்துல ஒரு போன் வரணும். ஆக்சுவலா அங்கேயும் கூட நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போன்ஸ் வைக்கலாம். பட் நான் டுட்டோரியலுக்காக வந்து நான் சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த போனை வந்து ரொட்டேட் ஒய் 180 டிகிரி. இப்போ இந்த போனை அப்படியே மேல தூக்கி கொண்டு போய் இங்க வைங்க. எப்படி இல்ல, இப்போ நான் வந்து ஜஸ்ட் ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி. ஸோ அந்த போனை நான் வந்து என்ன பண்ணேன்னா மேல இப்படி தூக்கி வைக்கிறேன்.
ஓகே, இப்போ உங்க போனை செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோட்ல போங்க. எடிட் மோட்ல போயிட்டு இப்போ நீங்க இந்த எடிட் மோட்ல போனீங்கன்னா அந்த போனை வந்து நீங்க எப்படி பெருசாக்கலாம், எடிட் மோட்லயே மூவ் பண்ணலாம். லைக் ஆப்ஜெக்ட் மோட் எப்படி நீங்க ஒரு மெஷ்ஷை வந்து ஆப்ஜெக்ட் மோட்ல வந்து எடிட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுல நீங்க பண்ணலாம். இப்போ பாருங்க இந்த ஹேண்ட் வந்து மெஷ் இல்ல, சோ முக்கோணம் இது முக்கோணம்னா மெஷ்னு அர்த்தம். அது ஒரு 3D மாடலிங் மெஷ். ஆர்மச்சூர்ல வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். சோ இது வந்து இது வந்து ஒரு எலும்பு, போன்ஸ்னு சொல்லுது. ஓகேங்களா, ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்றேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணா இதுல இருந்து இன்னொரு போன் கனெக்ட் ஆன போன் இப்படி வரும். நான் இதை தூக்கி இங்கிட்டு சென்டர்ல இப்படி வைக்கிறேன். ஓகே, இப்போ இதை தூக்கி இன்னொரு இது போடுறேன். பட் இதுல என்னன்னா ஒரு சின்ன டிப்பு, நீங்க அந்த நடுவுல இந்த கனெக்ட் ஆகிற இடத்துல இந்த கை ரிஸ்டும் ஆர்மர் இந்த பைசப்ஸும் கனெக்ட் ஆகிற இடத்துல எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு சின்ன எலும்பு போட்டா நல்லது. பட் நான் என்னோட இதுல போடல, ஒரு டிப்ஸுக்காக நான் சொல்றேன், போட்டீங்கன்னா நல்லது. இந்த வளைவு இடத்துல வந்து இந்த ஃபோல்டிங்ஸ் வராது, ப்ராப்பரா ஃபோல்ட் ஆகும். அதனாலதான் இப்போ இதை தூக்கி இன்னொரு இதுல இருந்து கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா இதுல இன்னொரு ஒரு எலும்பு வரும். இந்த எலும்பு நம்ம இப்படி வைக்கலாம். அப்புறம் இங்க வந்து இன்னொரு ஒரு எலும்பு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்றேன். ஸோ அந்த உங்க எலும்பு வந்து கரெக்டா உங்களோட இதோட அலைன் ஆயிருக்கணும், உங்களோட மெஷ்ஷோட வந்து கரெக்டா அலைன் ஆயிருக்கணும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். ஓகே, இப்போ உங்களோட ஒரு மெஷ் இருக்கு, ஒரு ஹேண்ட் ஒரு மெஷ் இருக்கு, இது வந்து ஒரு ஆர்மச்சூர் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா பேரண்ட் பண்ணணும். பேரண்ட் அப்படின்னா என்னன்னா, பேரண்ட்னா என்னது, பெற்றோர்னு அர்த்தம் தமிழ்ல. ஓகேங்களா, உங்க அம்மா. இப்போ உங்க அம்மா, நீங்க உங்க அம்மா கையை பிடிச்சி, நீங்க உங்க சின்ன பிள்ளைல உங்க அம்மா கையை பிடிச்சி உங்களை கூட்டு போவாங்க. உங்க அம்மா எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் நீங்க வந்து போவீங்க. ஓகேங்களா, உங்க அம்மா யூ டர்ன் எடுத்து நீங்க திரும்ப வரும்போது நீங்களும் யூ டர்ன் எடுத்து திரும்ப வருவீங்க. ஸோ ஆக்சுவலா நீங்க வந்து உங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்ணல, உங்க அம்மா தான் உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகேங்களா, உங்க அம்மா திரும்பி நிற்கும் போது நீங்களும் வந்து திரும்பி நிற்பீங்க அவங்க கையை பிடிச்சிட்டு. ஸோ அது மாதிரிதான் பேரண்ட் அர்த்தம். பேரண்ட்னா இப்போ ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளோட பேரண்ட் பண்றது மூலமா அது என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் சேர்ந்து இந்த சில்ட்ரனும் பண்ணும். இப்ப இது பேரண்ட், இது சில்ட்ரன் அப்படின்னா இதை நீங்க ஸ்கேல் பண்ணீங்கன்னா இதுவும் ஸ்கேல் ஆகும், இதை மூவ் பண்ணீங்கன்னா இதுவும் மூவ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதை எவ்வளோ பேரண்ட் பண்ணி கவனமா பாருங்க. உங்க மெஷ், உங்களோட இந்த மெஷ்ஷை 3D மாடலிங்க இந்த போனோட பேரண்ட் பண்றீங்க. ஸோ போன் தான் பேரண்ட், இந்த மெஷ் தான் சில்ட்ரன். ஸோ ஃபர்ஸ்ட் எது சில்ட்ரனோ அதை செலக்ட் பண்ணுங்க, பேரண்ட்டை ரெண்டாவது செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் P கொடுங்க. இதுல நிறைய இருக்கும், இதுல செட் பேரண்ட் ஒன்று. பட் இதுல நீங்க ஒரு பொருளை வந்து ஆர்மச்சூரோட கனெக்ட் பண்ணும்போது இவ்வளவு ஆப்ஜெக்ட் வரும், இவ்வளவு ஆப்ஷன் வரும். பட் ஒரு மெஷ்ஷை இன்னொரு மெஷ்ஷோட பேரண்ட் பண்ணா இவ்வளவு ஆப்ஷன் வராது. சிம்பிளா இந்த ஃபர்ஸ்ட் உள்ள 3 ஆப்ஷன் மட்டும் தான் வரும். பட் நீங்க போனோட வந்து பேரண்ட் பண்ணா இவ்வளவு ஆப்ஷன் வரும். இதுல வந்து வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் அப்படிங்கறத ஆப்ஷனை கொடுங்க. இது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன், வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, ஃபைன். இப்போ உங்க போனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க போஸ்ட் மோட் போனீங்கன்னா இதை மூவ் பண்ணும்போது உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து உங்களோட மெஷ் வந்து அனிமேட் ஆகும். ஓகேங்க, அனிமேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இதை மூவ் பண்றது மூலமாட்டு உங்க மெஷ் வந்து மூவ் ஆகும். பாத்தீங்களா, சோ இது வந்து பேசிக் ரிக்கிங். இது வந்து ஒரு பேசிக் ரிக்கிங். ஓகே, ஃபைன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மல் ரிக்கிங் பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதனாலதான். ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் ஒன்று போட்டிங்களா, அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த உங்க மெஷ்ஷை செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல வந்து நிறைய மோட், இதுல வெயிட் பெயிண்ட் மோட் அப்படின்னு இருக்கும். ஸோ வெயிட் பெயிண்ட் அப்படின்னா என்ன, இதுல வந்து உங்களோட எடிட் மோட்ல ஃபர்ஸ்ட் நான் போய் காட்டுறேன். இதுல நிறைய இது இருக்கு, வெர்டிக்ஸ் இருக்கு, ஃபேஸ் இருக்கு, எட்ஜஸ் இருக்கு. கரெக்டா, இதுல நான் வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபுல் இப்போ இதுல உங்களுக்கு எத்தனை போன் இருக்கு, போன் 1, போன் 2, போன் 3, போன் 4, போன் 5. கரெக்டா 5 போன் இருக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5 போன் இருக்கு. இது வந்து மெயின் போனு. பட் ஆக்சுவலா கனெக்ட் ஆயிருக்குது பாத்தீங்கன்னா இது பைசப்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு, இது இந்த ஜாயிண்ட், இது உங்க ரிஸ்ட், இது வந்து உங்களோட ஃபிங்கர்ஸ் வரக்கூடிய பகுதியில் உள்ள போன். ஸோ 4 போன் வந்து நமக்கு மெயினா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த போன் மூலமா என்ன பண்ணுதுன்னா இப்போ இந்த ரிஸ்ட், இந்த பைசப்ஸ் போன் என்ன பண்ணும், இந்த பைசப்ஸ் போனை வந்து ஒரு உங்க மெஷ்ல வந்து பைசப்ஸ் போன் பக்கத்துல என்னென்ன எடிட் மோடுக்கு நான் போனா பைசப்ஸ் மோடு பக்கத்துல என்னென்னலாம்
வெர்டெக்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லா ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி உங்க பைசெப்ஸ் போன் இருக்குல்ல அதுகிட்ட கரெக்டா அலைன் பண்ணி ஒரு ஒரு வெர்டிசஸ் குரூப், அதெல்லாம் வெர்டெக்ஸ்னா என்னது, மூளை இந்த இருக்குல்ல ஒன்னொன்னா செலக்ட் பண்ணுவோம் தான் வெர்டிசஸ். இதை ஃபுல்லா ஒரு குரூப் வெர்டெக்ஸ் குரூப்பா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணும். அந்த குரூப்பை ஃபுல்லா என்ன பண்ணுதுன்னா உங்களோட அந்த ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண அந்த குரூப் வந்து எதோட பேர்ல ஃபார்ம் பண்ணுதுன்னா உங்களோட எலும்பு இருக்குல்ல இந்த இப்போ இது ஆர்மச்சூர்ங்கிறது மெயின் நேம். பட் நீங்க இதுல எடிட் மோடுக்கு போனீங்கன்னா இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல வந்தா தெரியும் போன் 001ங்கிறது இந்த போனோட நேம், இது 002, இது 003, இது போன் 004. ஓகே, நீங்க நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் டிஃபால்ட்டா வந்து அது அந்த நேம்ல தான் போடுது. போன் 001, 002, 003, 004. ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள எடிட் மோட்ல வந்தா இந்த வெர்டெக்ஸ்லாம் இந்த மொத்த வெர்டெக்ஸும் சேர்த்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணுது. அந்த குரூப்போட பேரை எதுவா வைக்கினா இந்த எலும்போட பேர் இருக்குல்ல அதுல வைக்குது. சோ இப்போ என்ன ஆகும்னா இந்த எலும்போட பேர்ல வைக்கிறதுனால இந்த எலும்பும் அந்த இந்த வெர்டெக்ஸ் குரூப்பும் ஒன்னா சேரும் போது இந்த எலும்பு மூவ் ஆகுறதுனால உங்களோட வெர்டெக்ஸ் குரூப்பும் சேர்ந்து மூவ் ஆகும். சோ உங்க வெர்டெக்ஸ் குரூப் மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், உங்களோட மெஷ் வந்து மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நான் ஒரு காட்டுறேன். இதுல நான் எடிட் மோட்ல வந்துடுறேன், என்னோட மெஷ்ல எடிட் மோட் வந்துடுறேன். இப்போ பாருங்க இந்த வெர்டெக்ஸ் குரூப்னு ஒன்று இருக்கும். இதுல வெர்டெக்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதான் போன் 001 இங்க இருக்க போன் கரெக்டா. இதுல வந்து வெர்டெக்ஸ் குரூப் வந்திருக்கு. இதை நான் செலக்ட் பண்ணா வச்சுங்களேன் இந்த ஏரியா கம்ப்ளீட்டா செலக்ட் ஆகும். அது காரணம் என்னன்னா அந்த கம்ப்ளீட் ஏரியாவும் இந்த போனோட ஜாயிண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் டிசெலக்ட் பண்ணிட்டு இந்த இதை செலக்ட் பண்றேன், செலக்ட் அப்படி கொடுத்தனா சோ இந்த கம்ப்ளீட் ஏரியாவும் செலக்ட் ஆகும். அது காரணம் என்ன, இந்த நடுவுல உள்ள போனுக்கு வந்து இவ்வளவு ஏரியா வந்து கண்ட்ரோல்ல இருக்கு. அதே மாதிரி போன் 3 இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி போன் 4ல பாத்தீங்கன்னா இதை செலக்ட் பண்றேன், இந்த ஃபிங்கர் சைடுல உள்ளது இதுல வந்து இவ்வளவு செலக்ட் ஆயிருக்கு. இவ்வளவு இதோட கண்ட்ரோல் கடைசி எலும்புல உள்ள கண்ட்ரோல் வந்து இவ்வளவுத்துக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா அந்த முதல் போனுக்கும் கண்ட்ரோல் இருக்கும். முதல் போனுக்கு வந்து இந்த முதல் பகுதி வரைக்கும் கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். சோ இப்படிதான் வந்து என்ன பண்ணுன்னா இப்போ இந்த போன் கடைசி போன் இருக்குல்ல இதுக்கு வந்து இவ்வளவு ஏரியா கண்ட்ரோல்ல இருக்கு கரெக்டா. அதனால என்ன ஆகும்னா நீங்க நல்லா பாருங்க இது இவ்வளவு கண்ட்ரோல்ல இருக்கு. நான் இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு போஸ்ட் மோடுக்கு வந்துட்டு நான் இதை மூவ் பண்ணும்போது அது அதோட கண்ட்ரோல் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் அது வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு அதை மூவ் பண்ணும். ஓகேங்களா? சோ இப்போ இது வந்து இதோட கனெக்ட் ஆயிருக்கு கரெக்டா. அதனால என்ன ஆகும்னா நீங்க இதை மூவ் பண்ணும்போது கடைசி எலும்பும் சேர்ந்து தான் மூவ் ஆகும் கரெக்டா. ஆனா அப்படிதான் படிச்சிடும் நமக்கு. இந்த நம்மளோட கையெலும்பு இது வந்து விரலுக்கு பக்கத்துல உள்ள எலும்பு, நம்ம கையெலும்பை மூவ் பண்ணும்போது இதுவும் சேர்ந்து மூவ் ஆகணும். இது தனியா அந்த இடத்துல தொங்கல, இது இதோட கனெக்ட் ஆயிருக்கு கரெக்டா, ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு எலும்பு. அதே மாதிரிதான் வந்து இங்க என்ன ஆகும்னா இது ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகிறதுனால சோ இது மூவ் ஆகும் போது அதுவும் சேர்ந்து மூவ் ஆகும், இது மூவ் ஆகும் போது இதுவும் சேர்ந்து மூவ் ஆகும், இது மூவ் ஆகும் போது இந்த மொத்த செட்டுமே சேர்ந்து மூவ் ஆகும். சோ இது மூவ் ஆகும்போது மொத்த செட்டுமே சேர்த்து மூவ் ஆகும். ஓகேங்களா? சோ இது வந்து நார்மல் நிமேட்டிக். இதை நீங்க அனிமேட் பண்றாங்க ஒவ்வொரு எலும்பையும் வந்து இப்போ இதை இப்படி வச்சுக்கிட்டு இதை அப்படி மூவ் பண்ணிட்டு அனிமேட் பண்ணணும், இதை அப்படி மூவ் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணணும், அடுத்து வந்துட்டு இதை மூவ் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நார்மல் ரிக்கிங். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இன்வெர்ஸ் நிமேட்டிக் பத்தி எப்படி செட் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ இன்வெர்ஸ் நிமேட்டிக்ல வந்து நம்ம ஒரு போன் இருந்தா ஒரு கண்ட்ரோலர் வச்சு மொத்த கையையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் நிமேட்டிக் நம்ம பார்க்கலாம். இதே வீடியோல தான், அப்படியே ஓடிடாதீங்க. ஜஸ்ட் இதே வீடியோல இந்த கையை வச்சு நான் உங்களுக்கு எப்படி இன்வெர்ஸ் நிமேட்டிக் செட் பண்ணலாங்க நான் சொல்லி தரேன். சரிங்களா? ஓகே, இப்போ இன்வெர்ஸ் நிமேட்டிக் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இன்வெர்ஸ் நிமேட்டிக் கிட்டத்தட்ட நீங்க பண்ணதுல முக்காவாசி அப்படியே தான் வரும். ஓகே, சோ நான் அதை அப்படியே நான் ஃபாலோ பண்றேன். இதுல அந்த இதுல இன்ஃப்ரண்ட் எனேபிள் பண்ணிக்கிறேன். அப்பதான் நான் என்னோட அது தெரியும் வெளியில. ஓகே, இப்போ நான் எடிட் மோட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட அதே தான். நான் எடிட் மோடுக்கு வந்துட்டு நீங்க அங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ண போறீங்க. எக்ஸ்ட்ரூடு ஓகே ஃபைன். சோ இது இவ்வளவுதான். இதுல வந்து இவ்வளவுதான். ஆனா இதுல வந்து அடிஷனலா நீங்க வந்து இன்னொரு ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணலாம். அது ஆப்ஜெக்டா இருக்கலாம், இல்லனா போனாவும் இருக்கலாம். நீங்க நான் வந்து உங்களுக்கு ரெண்டு விதமா செஞ்சு காட்டுறேன். போன் வச்சு உடனே இன்வெர்ஸ் நிமேட்டிக் பண்ணி காட்டுறேன், ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா?
ஃபைன். நான் ரெண்டு இதாக காப்பி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு இது தேவையில்லை இனிமே. ஸோ நான் இங்கே வந்து நான் உங்களுக்கு தனியாக நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் போன் வச்சு நான் எப்படி இன்வெர்ஸ் நிமேட்டிக் பண்ணலாங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வச்சு பார்க்கலாம். ஓகே சரி, இப்போ இந்த போனை செலக்ட் பண்ணி எடிட் மோடுக்கு வாங்க. வந்துட்டு இந்த இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. ஓகே எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த போனை செலக்ட் பண்ணா கனெக்ட் ஆயிருக்கு. இந்த போனு இதோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த போனும் இதோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கனெக்டிவிட்டி நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த போனை நான் இதை மூவ் பண்ணா எல்லாம் சேர்ந்து கனெக்ட் ஜாயிண்ட் ஆயிருக்கு கரெக்டாக அந்த மெஷ் மாதிரி. இப்போ நான் இதை வந்து தனியாக கலட்டணும் அப்படின்னா, அதாவது ஆப்ஜெக்ட் இதுல இருந்து ஆப்ஜெக்ட் மோட் கொண்டு போக சொல்ல, இதே எடிட் மோட்ல தான் இது வந்து தனி போனா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அதுக்கு Alt P கொடுத்தீங்கன்னா கிளியர் பேரண்ட் அப்படின்னு வரும். நீங்க ஒரு பொருளோட இப்போ வந்து இது பேரண்ட் ஆயிருக்கு கரெக்டா, கனெக்ட் ஆயிருக்கு. என்ன அர்த்தம்னா பேரண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பேரண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா Alt P கொடுத்து கிளியர் பேரண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து இப்போ நான் அதை மூவ் பண்ணா இது தனி போனா இருக்கும். ஸோ நான் சொன்னோம்ல, அப்புறம் பேரண்ட்னா ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளோட மூவ்மெண்ட்டை வந்து சார்ந்து இருக்கும் அப்படின்னு பேரண்ட் ஆயிருக்கும்னு. அந்த பேரண்ட்டை ரிமூவ் பண்ணா Alt P. இது இதுக்கு மட்டும் இல்லை, ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்படிதான். ஓகே ஸோ இப்போ வந்து இது தனி போன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இன்வெர்ஸ் நிமேட்டிக் நம்ம செட் பண்ண போவோம். இங்க இருந்து ஒரு போன் வந்து ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இங்க வைங்க இப்படி. ஸோ இது ஆக்சுவலாக இது கனெக்ட் ஆகி இதோட பேரண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பேரண்ட் நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் வந்து Alt P கொடுத்து கிளியர் பேரண்ட் கொடுத்துறேன். ஸோ இப்போ இது வந்து தனி போன். இது வந்து எதையுமே டிபெண்ட் ஆகாத ஒரு தனி போன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து மொத்த கையையும் கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து முட்டு பகுதியை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த கண்ட்ரோல் பண்ணது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து போஸ்ட் மோடுக்கு வந்துட்டேன்னா சரியா கண்ட்ரோல் ஆக மாட்டேன். கரெக்ட் தானே? இதெல்லாம் ஓகே. ஆனா நான் என்ன சொன்னேன், ஒரு பொருளை வச்சு மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் கரெக்டா. ஆனா அது வந்து இப்போ கரெக்டா வரல. ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த இன்வெர்ஸ் நிமேட்டிக்கை செட் பண்ணதுக்கு போஸ்ட் மோடுக்கு வந்திருக்க. போஸ்ட் மோடுக்கு வந்துட்டு இதுல வந்து போன் கன்ஸ்ட்ரெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று இருக்கும். அதுல வந்துருங்க. அதுல வந்துட்டு நம்ம இந்த போன் இருக்குல்ல, இந்த போனுக்கு தான் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் கொடுக்க போறோம். ஸோ இந்த போனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, செலக்ட் பண்ணிட்டு இன்வெர்ஸ் நிமேட்டிக் அப்படின்னு இருக்கும். இன்வெர்ஸ் நிமேட்டிக்ஸ் அதை கிளிக் பண்ணிருங்க. ஸோ இன்வெர்ஸ் நிமேட்டிக் டார்கெட்னா என்ன அர்த்தம்னா, எதை பேஸ் பண்ணி அது வந்து இன்வெர்ஸ் நிமேட்டிக் பண்ணுது. நான் சொன்னோம்ல, ஒரு பொருள் தான் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. இந்த சிம்பிளை பாருங்க, அதுல என்ன போட்டிருக்கு, ஒரு கண்ட்ரோலர் ஒரு இது மாதிரி போட்டுருக்கல, ரோபோட்டிக் ஆம் மாதிரி. அது என்ன அர்த்தம்னா, நான் என்ன சொன்னேன், ஒரு பொருள் தான் வந்து இந்த மொத்த கையையும் கண்ட்ரோல் பண்ண சொன்னேன் அப்படிதானே. ஸோ அந்த ஒரு பொருள் எது அப்படின்னு கேக்குது. டார்கெட் எந்த அந்த பொருள் எது அப்படின்னு கேக்குது. அது நம்ம என்ன கொடுக்கணும்னா, இதுல நிறைய இருக்கு. உங்களுக்கு இந்த ஆர்மச்சூரோட ஃபர்ஸ்ட் இந்த ஆர்மச்சூரோட இதை கொடுங்க. கிளிக் பண்ணி இதை கொடுத்தீங்கன்னா ஆர்மச்சூர் 333 ஃபர்ஸ்ட் இந்த ஆர்மச்சூர் பேர் வந்துடும். ஓகே, டார்கெட் ஆர்மச்சூருக்குள்ளனா எந்த போன், இப்போ ஒரு போன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அது ஆர்மச்சூருங்கிறது இந்த இது பேரு. இதா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இது பேர் ஆர்மச்சூர். இது ஒண்ணு ரெண்டு போன் இந்த பேரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ arm_in_1 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அந்த இது வந்து நம்ம ஆர்மச்சூர் பேர் கொடுத்தாச்சு. ஆர்மச்சூருக்குள்ள உள்ள போனை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றோம். அது எந்த போன் அப்படின்னு கேக்குது. போன் எது இதா இருக்குல்ல, இந்த போன் பேர் என்ன பேரும் பாருங்க. இதுல போன் 005 கரெக்டா. இது என்ன போன் அப்போ 004. ஓகே, இது போன் 005. ஓகே, இப்போ மறுபடியும் இதுல வந்துட்டு போன் 005 கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இதை நான் வந்து மூவ் பண்றேன். பாருங்க, இப்போ மொத்தமா கண்ட்ரோல் ஆகுது. ஆனா பட் நமக்கு ஏதோ சரியா படல. இது சரியா மூவ் பண்றோம், ஆனா கரெக்டான மூவ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணணும்னா, இந்த செயின் லென்த் இருக்கும், இதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நான் ஒன்னு வச்சுட்டு மூவ் பண்றேன். ஸோ ஒன்னுனா இதோட கண்ட்ரோல் வெறும் இங்க மட்டும் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேல அந்த கண்ட்ரோல் போகல. அதனால செயின் லென்த் 2 வைக்கலாம். இப்போ அந்த செயின் லென்த் 2 இங்க இருந்து இங்க இருந்தது, இப்போ இங்க இருந்து இங்க போயிடுச்சு. ஸோ இது கண்ட்ரோல் இது வரைக்கும் தான், பட் நமக்கு இங்க வேணும் கரெக்டா. அதனால செயின் லென்த் 3 வைக்கலாம். இப்போ பாருங்க, பச்சக் 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 எப்படி கரெக்டா கண்ட்ரோல் ஆகும் பாத்தீங்களா. இப்போ இதே இந்த கையையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் ரொட்டேட் கொடுத்தேன்னா ஆக்சுவலா அது ரொட்டேட் ஆகணும், ஆனா ரொட்டேட் ஆகல. காரணம் என்னன்னா, இது வந்து ஓகே, இது வந்து ரொட்டேட் ஆகல. அது காரணம் என்ன, இது வந்து தனி எலும்பா இருக்கு. அது மாதிரி இதை வந்து நம்ம இதோட கண்ட்ரோல் இது வந்து இதோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அதை பேரண்ட் பண்ணணும். பேரண்ட் பண்ணனா நம்ம இதுல பண்ண முடியாது, எடிட் மோட்ல தான் பண்ணணும்.
ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, இது வந்து கொஞ்சம் குழப்பம், அதனால ஒரு தடவை தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க இந்த ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின் பண்றீங்க தெரியுமா, அதாவது இந்த போன் இந்த மொத்த இதையும் இது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறது கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறீங்களா, அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு வந்து நீங்க எங்க போகணும்னா போஸ்ட் மோட்ல தான் கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியும். மற்றபடி புதுசா ஒரு போனை ஆட் பண்றது, போனை பெருசாக்குறது சிறுசாக்குறது, போனை மூவ் பண்ணி வைக்கிறது உள்ள, அதுக்கப்புறம் இந்த இதுக்கு இப்போ லைட்டா ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து எடிட் மோட்ல தான் பண்ண முடியும். பேரண்ட் பண்றதும் நீங்க எடிட் மோட்ல தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ எடிட் மோட்ல வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த போனை செலக்ட் பண்றேன், இதை வந்து இதோட பேரண்ட் பண்றேன். அதாவது நான் இதை வந்து ரொட்டேட் பண்ணனா எனக்கு இந்த போனும் மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் பேரண்ட் பண்ணணும். ஸோ இந்த போனை வந்து இது சில்ட்ரன், இது பேரண்ட். சில்ட்ரனை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன், பேரண்ட்டை ரெண்டாவது செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் பி கொடுத்து கனெக்டட் கொடுக்க கூடாது. கனெக்டட் கொடுத்தீங்கன்னா போன் அங்கிட்டு போய் கனெக்ட் ஆயிடும். பட் நமக்கு பேரண்ட் தான் ஆகணும். அதனால என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்றேன், சில்ட்ரனை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன், பேரண்ட்டை ரெண்டாவது செலக்ட் பண்றேன், கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் ஆஃப்செட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ கீப் ஆஃப்செட்னா இதுதான் பேரண்ட், இதுதான் சில்ட்ரன், ஆனா இது வந்து இதோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகே, போஸ்ட் மோடுக்கு வந்து காமிக்கும், அதெல்லாம் தான் தெளிவா தெரியும். இப்போ பாருங்க இதை மூவ் பண்ணா அதுவும் சேர்ந்து மூவ் ஆகுது. பாருங்க எப்படி கண்ட்ரோல் செமையா இருக்குல்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா மறுபடியும் நான் போஸ்ட் மோடுக்கே வந்துடுறேன். இப்போ நமக்கு இந்த இதோட கண்ட்ரோல் வேணும், மூட்டோட கண்ட்ரோல் வேணும். இப்போ நான் இங்க கொண்டு வந்தேன்னா இந்த மூட்டுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் வேணும். இப்போ பாருங்க இதை நான் மூவ் பண்ணா, இதை நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணா கை மூவ் ஆகுது, ஃபிங்கர் செக்ஷன் மூவ் ஆகுது. பட் நான் ஜெட் ஆக்சிஸ்ல ஜி ஆக்சிஸ்ல மூவ் பண்ணா எனக்கு மூட்டு மூவ் ஆக மாட்டேங்குது. கரெக்டா, அதுக்கு என்ன பண்றோம், இந்த போனை யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ இந்த போனுக்கு தான் வந்து இது கொடுத்தீங்க, இன்வெர்ஸ் நியூமேட்டிக் இந்த போனுக்கு தான் கொடுத்தீங்க. கரெக்டா, ஸோ இந்த போனுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல போல் டார்கெட் கேட்கல, அதுதான் வந்து என்னன்னா இந்த நடுப்பகுதி இருக்குல்ல, அதான் போல் டார்கெட். அது எதை வச்சு கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு கேக்குது. அது என்னதுன்னா அந்த எலும்பு. கரெக்டா, அந்த எலும்பு எதுல இருக்கு, ஆர்மச்சூர் INV1 அது உள்ள இருக்கு. ஸோ நம்ம மறுபடியும் வந்து போல் டார்கெட் வந்து நாம இதை செலக்ட் பண்றோம், ஆர்மச்சூர் INV1. அதுல வந்துட்டு இது வந்து போன் 006. கரெக்டா, அதை கொடுங்க. கொடுத்தோம்னா லைட்டா அப்படி சைடு வாங்கிக்கும் இது. ஸோ இதை ரொட்டேட் பண்ணி கரெக்டா நம்ம ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துடணும். அதை ஒன்னில 90 டிகிரி ரொட்டேட் ஆயிரும், அவ்வளவுதான். 90 டிகிரி வச்சா போது கரெக்டா வந்துடுறாரு. இப்போ பாருங்க, நான் இப்போ இதை வந்து மூவ் பண்றேன். கரெக்டா இது கரெக்டா ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து இந்த போனை செலக்ட் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணா எனக்கு கையும் வந்து கரெக்டா வருது. பாருங்க, மூட்டு பகுதி இருக்குல்ல, அது வந்து கரெக்டா ரொட்டேட் ஆகுது. பட் நான் இதை மூவ் பண்ண எனக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு எலும்பு தான் மொத்தத்தை கண்ட்ரோல் பண்ண. கரெக்டா, ஆனா நான் இதை மூவ் பண்ணி மொத்த கையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா இதை வந்து வச்சு நான் என்னோட இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப நாம என்ன பண்ணணும்னா இந்த எலும்பை இதோட பேரண்ட் பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம்னா இதை நான் ஜெட் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணும்போது இதுவும் ரொட்டேட் ஆகும்ல, அப்போ என்னோட இதுல கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ நம்ம பேரண்ட் பண்றதுக்கு நம்ம எடிட் மோட்ல போகணும். ஓகே, இது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு புரிஞ்சாலும் நீங்க ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணாதான் வரும். ஏன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பம், அதனாலதான். ஏன்னா நானும் ஆரம்பத்துல இதை படிக்கும் போது கொஞ்சம் குழம்புனேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன பண்ணா இந்த எலும்பையோட பேரண்ட் பண்ணணும். ஓகே, மெயின் கண்ட்ரோல் போனோட. ஸோ ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்க, இது சில்ட்ரனை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க, பேரண்ட் இதை ரெண்டாவது செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பி கீப் ஆஃப்செட் கொடுத்துருங்க. இப்போ போஸ்ட் மோடுக்கு வந்துட்டு ஓகே, இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ண எல்லா இதுவும் கரெக்டா ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு இந்த போனை தூக்கி இப்போ நான் இந்த கையை இங்க வச்சுட்டு ரொட்டேட் பண்ணாலும் எனக்கு கரெக்டா ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இது. இப்போ நம்ம இதுலயும் நம்ம இதே தான் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை செலக்ட் பண்ணுங்க, உங்களோட மெஷ்ஷை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க, உங்க ஆர்மச்சூரை ரெண்டாவது செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பி கொடுத்து வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் அதை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் போஸ்ட் மோடுக்கு வந்துடுறேன். போஸ்ட் மோடுக்கு வந்துட்டு இப்போ பாருங்க கை எப்படி கரெக்டா ப்ராப்பரா மூவ் ஆகுதுங்க. இப்போ நான் வந்து ப்ராப்பரா இதை அனிமேட் பண்ணிக்கலாம். பாத்தீங்க இல்லையா, கரெக்டா இருக்குல்ல, பாத்தீங்களா எப்படி அனிமேட் ஆகுதுன்னு. ஓகே ஃபைன். இப்போ இது வந்து நம்ம வந்து என்ன இதுவும் இப்போ இன்வெர்ஸ் நியூமேட்டிக் பார்த்தோம், அது வந்து உள்ள இருக்க போனை வச்சே பார்த்தோம். கரெக்டா, இப்போ நம்ம இன்வெர்ஸ் நியூமேட்டிக் பார்க்கும்போது உள்ள இருக்க போனை வச்சே பார்த்தோம்.
நெக்ஸ்ட் நம்ம எதை வச்சு பார்க்க போறோம்னா ஒரு பொருளை வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கையோட கண்ட்ரோல் வந்து போன்ல பேஸ் பண்ணி இருந்துச்சு, ஆர்மச்சூர்ல உள்ள போன்லயே பேஸ் பண்ணி இருந்துச்சு. இப்போ வெளியே உள்ள ஒரு பொருளை வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? அது எப்படின்னா இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். ஸோ இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இது வந்து arm_in_2ன்னு கொடுக்குறேன். இந்த ஆர்மச்சூரோட பேரு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இது உள்ள எடிட் மோடுக்கு வந்துடுறேன். எனக்கு தெரிஞ்ச எடிட் மோடுக்கு வந்துட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுங்க. கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துருங்க. ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்டர் எம்டின்னு வைங்க. எம்டி பிளைன் ஆக்சிஸ்னு இருக்குல்ல, இதை வைங்க. இந்த இடத்த வைங்க. பிளைன் ஆக்சிஸ் இல்ல, நான் பிளைன் ஆக்சிஸ் வைக்கிறேன். நீங்க வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம். சிங்கிள் ஆரோ வைக்கலாம், ஸ்பியர், கியூப். இத கியூப் ஸ்பியர்லாம் இருக்கும். பட் நீங்க ரெண்டர் பண்ணும்போது அது ரெண்டர் ஆகாது. அது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக XY Z வந்து அது குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த இடத்துல ஒரு பாயிண்டர் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த பாயிண்டர் வந்து மெயின் இன்வெர்ஸ் நியூமேட்டிக் கண்ட்ரோல்னு பேரை மாத்துவோம். கண்ட்ரோல். ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த போனை ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இங்க வைக்கிறேன். ஸோ இது வந்து இதுக்கு பேர் என்ன பாருங்க, போல் டார்கெட் அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இங்க ரெண்டு எலும்பு வச்சிருக்கீங்கல்ல இங்க, அது போல 2 பாயிண்டர் வைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. பட் இது மெயின், அதாவது இந்த எலும்பு செட் மெயின். இது இல்லாம நீங்க வந்து ரிக்கிங் வந்து பண்ண முடியாது. ஓகே. இது இல்லாம நம்ம ரிக்கிங் பண்ண முடியாது. ஒரு கண்ட்ரோலுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்றோம்னா போஸ்ட் மோடுக்கு வாங்க. போஸ்ட் மோடுக்கு வந்துட்டு இந்த எலும்பை செலக்ட் பண்ணுங்க. இன்வெர்ஸ் நியூமேட்டிக் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த டார்கெட்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மெயின் ஐகே கண்ட்ரோலை செலக்ட் பண்ணுங்க. நீங்க இதுல கூட அப்படி செலக்ட் பண்ணலாம். மெயின் ஐகே கண்ட்ரோல் செலக்ட் பண்ணா, அப்படி இல்லைன்னா பேர் தெரியல அப்படின்னா அந்த டார்கெட் மோடுக்குள்ள அதை கிளிக் பண்ணிட்டு இதை அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். ஓகே. இப்போ இதுலயும் வந்து நம்ம இப்போ ஆப்ஜெக்ட், இதுல வந்து ஆப்ஜெக்ட் மோட்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். இதை இப்போ செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாத்தீங்களா? எல்லாம் அதே மாதிரி எரர் வருது. என்னன்னா நம்ம வந்து மூவ்மெண்ட் கரெக்டா இருக்கு, ஆனா இந்த கண்ட்ரோல் பண்ண முடியுது, பட் மூவ்மெண்ட் வந்து சரியில்லை. அது நம்ம மறுபடியும் போஸ்ட் மோடுக்கு போறோம். போஸ்ட் மோடுக்கு வந்துட்டு 1 வச்சுனா இது கண்ட்ரோல் இங்க இருக்கும். 2 அந்த கண்ட்ரோல் இங்க இருந்து இங்க வரைக்கும் தான், இது வந்து இங்க வரைக்கும் தான் கண்ட்ரோல் போகும். ஸோ 3 வச்சா என்னோட கண்ட்ரோல் இங்க வரைக்கும் இருக்கும். ஓகே. இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். இதை செலக்ட் பண்றேன். இப்போ பாருங்க இப்படி கரெக்டா இருக்கா? அதே மாதிரி மறுபடியும் நான் போஸ்ட் மோடுக்கு வந்துட்டு என்னோட போல் டார்கெட் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நான் இந்த போல் டார்கெட் அதை கொடுக்குறேன். கொடுத்தனா இது திரும்பிக்கும் 90 டிகிரி வச்சா கரெக்டா ஆயிரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் மோடுக்கு வர்றேன். இப்போ நீங்க என்ன இதுல வந்து அனிமேட் பண்றாங்க இந்த 2 முக்கியமான விஷயம். இதுலயும் வந்து நான் அந்த போல் டார்கெட் கொடுத்துருக்கோம்ல, ஸோ என்னோட இது வந்து கரெக்டா மூவ் ஆகுது இப்படி. ஓகே. இப்போ அதுல என்னெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் இதுல பண்ணேன். இப்போ அதுல என்ன பண்ணேன், இந்த போனை வந்து இதோட பேரண்ட் பண்ணேன். கரெக்டா? இப்போ இதுலயும் வந்து இந்த பாயிண்டரை செலக்ட் பண்ணிட்டு பேரண்ட் பண்றேன். இது சில்ட்ரன், இது பேரண்ட். ஸோ சில்ட்ரன் ஃபர்ஸ்ட், பேரண்ட் நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு பாத்தீங்களா இதுல வந்து நான் பேரண்ட் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் பேரண்ட் பண்ணும்போது இந்த 3 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும், வெயிட் பெயிண்ட் வராது. ஓகே. ஸோ இதுல கீப் டிரான்ஸ்ஃபார்ம் அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்களா கரெக்டா செட் ஆயிருக்கு. எப்படி கரெக்டா மூவ் ஆகுது பாருங்க. ஓகே. அதே மாதிரி இப்போ இதை நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இந்த எலும்பு மூவ் ஆகணும், அதாவது ஃபிங்கர் பகுதி. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஆர்மேச்சரை செலக்ட் பண்ணி போஸ்ட் மோடுக்கு போயிட்டு என்னோட ஃபிங்கர் இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இதுல ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம கொடுக்க வேண்டி வரும், அடிஷனல் ஆர்ட். அது என்னதுன்னா சில்ட்ரன் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட். இது கிட்டத்தட்ட பேரண்ட் மாதிரியே தான். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா இது வந்து ஒரு ஆர்மச்சூர் உள்ள எலும்ப ஆர்மச்சூருக்கு வெளியே உள்ள இதோட நம்ம பேரண்ட் பண்றா இருந்தா நம்ம முடியாது. இப்போ இப்போ இதெல்லாம் ஒரே செட், ஒரே ஆர்மச்சூருக்குள்ள இருக்கு. ஸோ நான் இது எடிட் மோட்ல போய் இதை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் இதை செலக்ட் பண்ணி பேரண்ட் பண்ணிட்டேன். ஆனா இது ஆர்மச்சூர் உள்ள ஒரு பொருளை எலும்ப ஆர்மச்சூருக்கு வெளியில உள்ள ஒரு பொருளோட நான் வந்து பேரண்ட்டை பண்ணணும். அதாவது வெளியில உள்ள பொருளை மூவ் பண்ணா உள்ள பொருள் மூவ் ஆகணும், அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பி கொடுத்து முடியாது. கரெக்டா?
இதை நான் செலக்ட் பண்ண முடியாது என்னோட, ஏன்னா இது வந்து வெளியே இருக்கு என்னோட இந்த கண்ட்ரோலர் இந்த எம்டி இந்த ஆக்சஸ் இருக்குல்ல அது வெளியே இருக்கு. அதனால என்ன பண்றேன், ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் அடிஷனலா கொடுக்க முடியாது. என்னன்னா சைல்ட் ஆஃப் என்னன்னா இது வந்து எதோட சைல்டு, இது வந்து சைல்டு, அப்ப பேரண்ட் யாரு அப்படின்னு கேக்குது. சோ டார்கெட் என்னது, மெயின் ஐக்கிய கண்ட்ரோல் தான் டார்கெட். ஓகேங்களா, சோ நான் அதை கொடுத்துறேன். இப்போ பாருங்க, இப்போ அந்த எலும்பு அப்படியே கரெக்டா மூவ் ஆகுது. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இதுல வேற என்னது, இது கொடுத்துட்டோம் அது கொடுத்துட்டோம். ஓகே எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் அதே மாதிரி நம்ம மெஷ்ஷை பேரண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் உங்க மெஷ்ஷை செலக்ட் பண்ணுங்க, அடுத்து உங்க ஆர்மேச்சரை செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பி கொடுத்து வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ். ஓகே ஃபைன். இப்போ என்னோட போனஸ் இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இது மொத்த கண்ட்ரோலுமே இந்த ஒரு பாயிண்டர்ல தான் இருக்கு. லொகேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். 20வது ஃப்ரேம்ல வச்சுட்டு இங்க வைக்கிறேன். லொகேஷன் ரொட்டேஷன் ஆப்ஜெக்ட் மோட்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ண, போஸ்ட் மோடுக்கு போக தேவையில்லை. இப்போ நான் இதை தூக்கிட்டு எங்க வைக்கிறேன், லொகேஷன் ரொட்டேஷன் இந்த கீ ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணிட்டு வச்சேன். மூணு ஃப்ரேம் மட்டும் வச்சிடறேன். இவன் பாருங்க என்னோட கை எப்படி மூவ் ஆகுது பாருங்க. சோ ஒரு கண்ட்ரோலர் நம்ம வெளியே அவுட் சைடு கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். நீங்க கேட்கலாம் இதுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமும் இல்லை. இது வந்து கண்ட்ரோலர் வந்து உள்ளேயே இருக்கு, ஆர்மேச்சர் உள்ளேயே. இது வந்து கண்ட்ரோலர் வந்து ஆர்மேச்சருக்கு வெளியே இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் வந்து எங்க மோஸ்ட்லி யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ரோபாட்டிக் பார்ட்ஸ் தான் இருக்குல்ல. அதான் என்ன, இது வந்து என்னோட ஒரு கருத்து. அந்த ரோபாட்டிக் பார்ட்ஸ் தான் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மெத்தட நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, அதாவது இந்த ஆர்மேச்சூருக்குள்ள உள்ள எலும்பையே வச்சு கண்ட்ரோல் பண்ண மாதிரி. ஏன்னா ரோபாட்டிக்ஸ் பார்ட்ஸ்ல வந்து தனித்தனியா வந்து எல்லாமே இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இந்த டைனாமிக் போஸ்டான் டைனாமிக்ஸ் ரோபோட் செஞ்சோம்ல, அதுல வந்து எப்படி ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியா இருக்கும். கரெக்டா, தொடர்ந்து வந்து தனி பீஸா பண்ணணும், எல்லாரும் தனித்தனியா பண்ணி ஜாயின் பண்ணணும். ஆனா இங்க வந்து பாருங்க ஹியூமன் பார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவேன், இந்த மூணாவது மெத்தட். ஓகே, அதுக்கு என்ன ரீசன், இது வந்து பாருங்களேன், நான் அப்படியே பாஸ் பண்றேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரே பார்ட், இது எல்லாமே ஒன்று இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த வெயிட் பெயிண்டிங் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த மெத்தட் வெயிட் பெயிண்டிங் வந்து இந்த ரோபாட்டிக் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுனால நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிப்பேன். பட் இந்த மெத்தட் வந்து ஹியூமன் மாடலுக்கும் ஹியூமன் ரிக்கிங் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் வந்து ஏன்னா இந்த அடிஷனல் போன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்ட்ரோலர் போன், இதுவும் சேர்ந்து என்ன ஆகும்னா வெயிட் பெயிண்டிங் பண்ண அந்த ஒரு குரூப் நான் சொன்னோம்ல வெர்டிசஸ் குரூப்னு, அந்த வெர்டிசஸ் குரூப்ல இதுக்கும் சேர்ந்து கண்ட்ரோலர் இருக்கும். இதுவும் சேர்த்து ஒரு சில பகுதிகளை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். அதனால அது கொஞ்சம் அதை ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஹியூமன் மெத்தடுக்கு வந்து நான் இந்த மெத்தட் ஹியூமன் ரிக்கிங் வந்து நான் இந்த இதை தான் யூஸ் பண்ணுவேன், இதை யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி மெக்கானிக்கல் ரிக்கிங் இருக்குல்ல, அதாவது இந்த ரோபாட்டிக் பார்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து நான் இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மெத்தட் வந்து எனக்கு அதுல நல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதனாலதான். ஓகேங்களா ஃபைன். இப்போ ரிக்கிங் நம்ம பார்த்தாச்சு. ரிக்கிங் வந்து நம்ம எப்படி நம்ம நார்மல் ரிக்கிங் பார்த்தோம், இன்வெர்ஸ் நிமேட்டிக் ரிக்கிங் பார்த்தோம். இன்வெர்ஸ் நிமேட்டிக்ல எப்படி ஒரு பொருளை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறது நம்ம. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னும் ஒரு பகுதி மட்டும் இதை பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா இப்போ தேவையில்லாத பார்ட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அதுதான் நம்ம பார்க்க போறோம். தேவையில்லாத பார்ட்ஸ் அப்படின்னா இப்போ இந்த இதில் நான் வரேன்னா இது அப்படியே நான் ரெண்டையும் காப்பி பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து அங்கே வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ போஸ்ட் மோடுக்கு வந்தா ஓகே எடிட் ஆப்ஜெக்ட் மோட் வந்தேன்னா இப்போ பாருங்க, இதுல இந்த மெயின் போன் இந்த போன் இருக்குல்ல, நான் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்தா எனக்கு இவ்வளவுக்கான கண்ட்ரோல் எடுத்துக்குது. ஆனா எனக்கு இந்த கண்ட்ரோல் வேண்டாம். ஏன்னா இப்போ இங்க நல்லா பாருங்க, நீங்க இந்த போன் இந்த பைசப்ஸ் போன் இருக்குல்ல, அதுதான் இது கண்ட்ரோல் எடுத்துக்கணும் ஏரியாவை. ஆனா சம்மந்தமே இல்லாம இந்த ஒரு போன் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்குது இந்த இடத்துல. ஸோ எனக்கு அது வேண்டாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்றேன், செலக்ட் கொடுக்குறேன் அந்த குரூப்பை. ஸோ அந்த குரூப் வந்து இந்த மொத்தத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்குது. இது கரெக்டா, இது வந்து ஓரளவுக்கு கரெக்ட். ஓகே,
ஆனா இந்த மேல உள்ள ஒரு போன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு நான் செலக்ட் பண்ண அந்த மேல உள்ள இடத்த கண்ட்ரோல் பண்ணுது, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா அது நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு விதமான இது இருக்கு. அதுக்கு ஒரு விதம் என்னன்னா, இத செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணது அதாவது இந்த போன் இருக்குல்ல, மெயின் போன், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேரை இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து மெயின் போனை செலக்ட் பண்ணிட்டு இங்க செலக்ட் கொடுத்தா அது எல்லாம் செலக்ட் ஆகும். அதை இப்போ அதை ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஒன்னா பெருசா தெரியாது, எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிட்டு இவன் மறுபடியும் செலக்ட் கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆகாது. ஓகே, இதுக்கு வந்து வெயிட், இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, நான் இதை அப்படியே மறுபடியும் நான் இதை காப்பி பண்றேன். ஓகே, இப்போ நான் இந்த இதை நம்மளோட இதை செலக்ட் பண்ணிட்டு வெயிட் பெயிண்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். வெயிட் பெயிண்ட் நம்மளோட மெஷ் ஆல்மோஸ்ட்ல மெஷ் வெயிட் பெயிண்ட் மோட் இருக்கும். அதில் வாங்க, அதில் வந்தீங்கன்னா நான் ஒவ்வொரு போனையும் நான் செலக்ட் பண்றேன். இந்த போனை செலக்ட் பண்ணா இங்க லைட்டா பாருங்க, இங்க லைட்டா பாருங்க, இங்கெல்லாம் டார்க் ப்ளூ இருக்குல்ல. டார்க் ப்ளூனா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் இந்த இதை செலக்ட் பண்ணிட்டேன், இந்த போனுங்கிறது வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்குது கரெக்டா. ஆனா இங்க மட்டும் லைட் ப்ளூ இருக்கு, இங்கெல்லாம் டார்க் ப்ளூ இருக்கு. டார்க் ப்ளூக்கு அர்த்தம் என்னன்னா இதெல்லாம் வந்து இதோட கண்ட்ரோல்ல வராது. ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் லைட் ப்ளூ இருக்கு, இங்கெல்லாம் பச்சை இருக்கு. ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து இதோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ எனக்கு அந்த கண்ட்ரோல் வேண்டாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணான்னா, இப்போ வெயிட் பெயிண்ட் மோடுக்கு வந்துட்டு வெயிட் 1 அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து வெயிட் 0ன்னு மாத்திருங்க. வெயிட் 0ன்னு மாத்திட்டு இதை செலக்ட் பண்ணிங்க, வெர்டெக்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படி பெயிண்ட் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சுல அது, அதனால வெயிட் பெயிண்ட்னு பேர் இதுக்கு பேர். ஸோ அந்த போனை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணாதான் தாராளமா பண்ணிக்கலாம். அது எப்படி நான் சொல்றேன். போன் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா இதுல வந்து ஆக்டோருக்கு பதிலா ஸ்டிக் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்டிக் வந்து கொஞ்சம் பார்க்க இதா இருக்கும். இப்போ நான் வெயிட்டை வந்து 0 ஆக்கிட்டேன். 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ எனக்கு அந்த இந்த மேல உள்ள போன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு மொத்தத்துக்கும் கண்ட்ரோல் இருக்காது. இதுல எந்த ஒரு பகுதியுமே கண்ட்ரோல் பண்ணாது. ஓகே ஃபைன். இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். இல்ல மறுபடியும் நான் வெயிட் பெயிண்ட் மோடுக்கே வர்றேன். இப்போ இந்த போன் வந்து இங்க வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணது ஓகே. ஆனா சம்மந்தமே இல்லாம இங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா இந்த போனுக்கு கண்ட்ரோல் பண்ணது ஓகே, ஆனா இங்க உள்ள பகுதியை வந்து கொஞ்சம் தேவையில்லாம இங்க கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நினைச்சீங்க. இதை இங்க ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் வந்து இதை 0 ஆக்கிட்டு இந்த போனுக்கு உண்டான பேர்ல உள்ள வெர்டெக்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு பிரஷ் சைஸ், இது வந்து வெயிட் சைஸ், இது வெயிட் சைஸ், இது வந்து பிரஷ் சைஸ். ஸோ சம்மந்தமே இல்லாம இந்த போன் வந்து தேவையில்லாத பகுதியில வந்து கண்ட்ரோல் பண்ணதில்ல. ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்படி வெயிட் பெயிண்ட் பண்ணி விட்டுருவோம். கண்ட்ரோல் 3 கொடுத்தா லெஃப்ட் வியூ வரும். ஸோ இங்கே வரைக்கும் பண்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வெயிட் கொஞ்சம் கூட்டணும், ஏன்னா தெரியாதமா ஓவரா வெயிட்டை குறைச்சிட்டு. அதனால என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து வெயிட் ஒரு 1 வச்சுட்டு இதுக்கு மேல நான் அப்படி பெயிண்ட் பண்ணா அந்த சிவப்பு கலருங்கிறது 1ன்னு அர்த்தம், மஞ்சள்ங்கிறது வந்து கொஞ்சம் குறையும், அப்புறம் பச்சைங்கிறது கொஞ்சம் குறையும் 0.5, இது வந்து 0.25 லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ வந்து நேவி ப்ளூ வந்து 0. ஓகேங்களா, அதுதான் வெயிட். நம்ம அந்த வெயிட் நம்ம வித் போன் வெயிட்ஸ் கொடுத்தோம்ல, ஸோ அந்த வெயிட்டை பொறுத்து தான் வந்து அது கண்ட்ரோலர் எடுத்துக்குது அது. ஸோ இந்த மொத்தம் மொத்தமும் வேணும். இந்த போன் வந்து மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் மேல் பகுதியை. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணேன், இதை மொத்தமா ஃபுல்லா 1 கொடுத்துட்றேன். ஓகே ஃபைன். இப்போ இந்த போன் வந்து இங்க கரெக்டா கனெக்ட் இதாயிருக்கு. பட் தேவையில்லாம கொஞ்சம் இங்க கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு, அதனால 0 போட்டுட்டு பெயிண்ட் பண்ணி விடுறேன். இப்போ இந்த இது ஓகே, இதுவும் ஓகே. ஆனா அதுக்கு நம்ம கண்ட்ரோல் போன் இருக்குல்ல, நம்ம கண்ட்ரோல் போனை பாருங்களேன்.
ஒரு நிமிஷம், இந்த போன் இருக்குல்ல, இந்த போன் வந்து சம்மந்தமே இல்லாம இங்க கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்குது. அதனால நான் வந்து இதை இப்படி குறைச்சிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இந்த கண்ட்ரோல் போன் இது ஆனா இது இங்கேயும் இது வந்து ஜஸ்ட் கண்ட்ரோலுக்கு தான் இருக்கணும். தேவையில்லாம இங்கெல்லாம் கண்ட்ரோல் எடுத்துக்க கூடாது. கரெக்ட். ஆனா இந்த பாருங்க, இந்த சின்ன விரல் இருக்குல்ல, அது அப்புறம் இதெல்லாம் கண்ட்ரோல் எடுத்துக்குது. ஸோ அதனால வந்து நான் வெயிட்டை இப்படி குறைச்சிடுறேன். இந்த வெயிட் பெயிண்டிங் ஆக்சுவலா கொஞ்சம் தலைவலி. இந்த பிளண்டர் மீம் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு ஃபேஸ்புக்ல, அதெல்லாம் போடுவோம். ஒத்த தலைவலினா எங்க இருந்து வலி வரும் அப்படின்னு. அதனாலயே இந்த இது கொஞ்சம் பெரிய தலைவலி. பாத்தீங்களா, இந்த லைட்டா அப்படி நீண்டுட்டு நிற்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது ஏதோ ஒரு இது வந்து அதை கண்ட்ரோல், ஏதோ ஒரு போன் வந்து அதை கண்ட்ரோலை எடுத்துக்குது. அது எந்த போன்? அது அந்த மேல உள்ள போன். இந்த ஒன் வச்சுட்டு இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அது என்ன அர்த்தம்னா, ஒரே வெர்டெக்ஸை வந்து ரெண்டு இது சேர்த்து கண்ட்ரோல் எடுத்தாங்கள, இதோட இது வந்து இப்படி குச்சிமா நீட்டு நிற்கும். நம்ம அதுக்கு வெயிட் பெயிண்டிங் பண்ணா அது சரியாயிடும். ஓகே, இப்போ இது ஓகே, இது ஓகே. இது வந்து இந்த போனு இருக்குல்ல, இந்த போனு இது கீழே ஃபுல்லா கண்ட்ரோல் எடுக்கணும். ஸோ இங்கே ஒன் ஃபுல்லா அப்படி கொடுத்துறேன். இந்த வெயிட் அந்த அளவுக்கு இல்லாம இருந்துச்சு, நான் ஃபுல் பண்ணிட்டேன். ஸோ இது இந்த ரோபாட்டிக் பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த வெயிட் பெயிண்ட் பண்றது. ஏன்னா பார்ட்ஸ் கம்மியா வரும், எல்லா பார்ட்ஸும் தனித்தனியா இருக்கும். அதனால நமக்கு கண்ட்ரோல் வந்து செம ஈஸியா இருக்கும். இதுல இந்த மாதிரி ஹியூமன் இதுல வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு எங்கேயுமே கண்ட்ரோல் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு, இது போஸ்ட் மோடுக்கு வரேன். போஸ்ட் மோடுக்கு வந்துச்சு நான் மூவ் பண்ணா கண்ட்ரோல் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஏன்னா இப்போ இது வந்து இது எங்கேயுமே கண்ட்ரோல் எடுத்துக்காது. இங்க வந்து இந்த மேல் செட் ஃபுல்லா இதோட கண்ட்ரோலா இருக்கும். இந்த போனுக்கு எந்த ஒரு மெஷ்ஷுமே கண்ட்ரோல்ல இருக்கவே இருக்காது. சாரி, மெஷ் இல்ல, எந்த ஒரு வெர்டெக்ஸோட கண்ட்ரோலையுமே இது எடுத்துக்காது. ஓகே, ஸோ இதான் வந்து ரிக்கிங்கோட பேசிக்ஸ். இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு ரிக்கிங்னா என்ன, ரிக்கிங் எப்படி பண்றது, அப்புறம் ரிக்கிங் பண்ணியாச்சு. அது ரிக்கிங் பண்ணதை வந்து நம்ம ரெண்டு விதமான ரிக்கிங் பார்த்தோம். ஒன்று நார்மல் ரிக்கிங், இன்னொரு இன்வெர்ஸ் நிமேட்டிக். நார்மல் ரிக்கிங் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் இன்வெர்ஸ் நிமேட்டிக் எப்படி பண்ணுன்னு பார்த்தோம். இன்வெர்ஸ் நிமேட்டிக்லேயே வந்து இன்டர்னலா உள்ள போனே வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அப்புறம் அதே இன்டர்னல் ரிக்கிங்ல வெளியில உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறத பத்தி பார்த்தோம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம், இந்த எப்படி வந்து ஒரு போனுக்கு உள்ள வெயிட்டை வந்து கூட்டுறது குறைக்கிறது, வெர்டெக்ஸ் குரூப் மூலமா எப்படி அந்த போனை வந்து வெயிட்டை கூட்டுறது குறைக்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்வெர்ஸ் நிமேட்டிக் வந்து நீங்க போஸ்ட் மோடுக்கு மாறணும், அப்புறம் எடிட் மோடுக்கு வரணும், இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம். அதனால நம்ம வீடியோவை பார்த்து நீங்க வீட்டோட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க, சரிங்களா. சிம்பிளாட்டு நீங்க இந்த மாதிரி கை தான் பண்ண வேலை. சிம்பிளா சாதாரணமா ஒரு லோபாலி கை செஞ்சா கூட உங்களுக்கு ஓகே தான். நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாம விட்டுறாதீங்க, அதான் பிரச்சனை. நீங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு இத நம்ம வீடியோ ஒரு 2 தடவை பாஸ் பண்ணி கம்ப்ளீட்டா பாருங்க, விட்டுறாதீங்க. பார்த்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த ரிக்கிங் இன்வெர்ஸ் நிமேட்டிக் புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் போலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா ரிக்கிங் பார்த்துறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஸ்பாட் இருக்குல்ல, ஸ்பாட் நம்மளோட அந்த ரோபாட்டிக் நாய், அதை வச்சு நம்ம எப்படி அதுக்கு ரிக்கிங் பண்ணி அனிமேஷன் பண்ணலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ